ஹாய் ஆல், நம்ம இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்ட் பூண்டு சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரே ஒரு பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு 6-7 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன சைஸில் பூண்டு, அப்புறம் ஒரு தக்காளி. ஸோ அதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். எண்ணெய் தேவையான அளவு போட்டுட்டு ஒரு ஃபுல் பூண்டு நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் உள்ள தோலெல்லாம் உரித்து நம்ம உரிச்சிட்டு நம்ம சாட்டேட் பண்ணணும். அதுக்கப்புறமா வெங்காயம் அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சாட்டேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் 6-7 காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு காரம் கொஞ்சம் குறைவாக வேணும்னா நீங்கள் ஒரு 3 காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம ஒரு 2 to 3 minutes சாட்டே பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை நம்ம உள்ளே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சாட்டே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அப்போ சைடில் நம்ம தோசை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது நான் நைட் டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ண பூண்டு சட்னியில் எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நம்மளுக்கு பிபி இருந்துச்சுன்னா அதை கம்மி பண்ணும், கெட்ட கொழுப்பை அது குறைக்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி மெயினாக என்னென்னா நம்மளுக்கு ஏதாவது டைஜஷன் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த செரிமான பிரச்சனையை கொஞ்சம் குறைக்க அது ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களோட நைட் டின்னருக்கு நீங்கள் கார்லிக் சட்னி எடுத்துக்கிறது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இப்போ நம்மளுக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆற வச்சுருக்கோம்ல, ஆற வச்சுருக்கதை நம்ம மிக்சியில் விட்டு நல்லா சாஃப்ட் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். எனக்கு என்ன சாஃப்ட் பேஸ்ட்டாக அரைச்சி சாப்பிட்றது பிடிக்கும் சட்னியில். ஸோ தாளிப்புக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எண்ணெய், உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை அவ்வளோதான் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண நமக்கு தேவையான பூண்டு சட்னி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.